அல்சர் வர்றதுக்கு பல காரணங்கள் நம்ம முக்கியமான காரணம் என்ன சொல்லிக்கணும் மாத்திரைங்க, அதாவது என்எஸ்ஐடி நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸும் ஹெச் பைலோரை. ஸோ இந்த மாத்திரைங்க கண்டிப்பாக அல்சரை உண்டாக்கும். ஸோ அப்போ மாத்திரையை போடாமல் இருக்க முடியுமா? சில மாத்திரைங்க போட்டு தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு வலி மாத்திரை, இல்லை ஒரு டயபெட்டிஸ் கொடுக்க மெட்ஃபார்மின் மாத்திரைங்க, இல்லை ஒரு ஸ்டீராய்டு மாத்திரை, இது எல்லாமே லைஃப் சேவிங் மாத்திரை. பட் இந்த மாத்திரையை போடும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்பிரின் மாத்திரை இதெல்லாம் லைஃப் சேவிங். பட் இந்த மாத்திரைங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு காலையில் போடுறது நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த மாத்திரையை போட்டுட்டு குறைஞ்சது ஒரு 4 ஹவர்ஸ்க்கு படுக்கக்கூடாது. மாத்திரையை போட்டு அதாவது இந்த அல்சர் உருவாக்கக்கூடிய மாத்திரைங்களை போட்டுட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா, அந்த மாத்திரைங்க ரொம்ப நேரம் வயிற்றிலேயே இருந்து அந்த வயிற்றை அரித்து அல்சராக மாறலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப காமனாக உள்ளது டயபெட்டிஸ் மெடிசின். ஸோ அடுத்து பெயின் கில்லர்ஸ், ஆஸ்பிரின், இல்லை ஸ்டீராய்டு இதை மேலே மாத்திரைங்க போடுறதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு காலையில் போடுறது நல்லது. இல்லை அப்படின்னா மாத்திரையை போட்டுட்டு உடனே படுக்கக்கூடாது. குறைஞ்சது நல்லா சொன்னால் 4 மணி நேரம், அது இல்லையா 3 மணி நேரமாவது நம்ம வந்து படுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அதனால தான் என்ன சொல்லுவோம், நார்மலாகவே இந்த அல்சர் உள்ளவங்க நம்ம அட்வைஸே கொடுக்குறது என்னென்னா 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க, 7 மணிக்கு சாப்பிட்டா 10, 10:30க்கு படுங்க, ஒரு 3 மணி நேரம் கேப் விடுங்க. அந்த பிரின்சிபல் ப்ளஸ் இந்த மாத்திரையை போட்டுட்டு உடனே படுக்கக்கூடாது, காலையில் இருந்தாலும் படுக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.